ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிகில் மிதி ஸ்டுடியோஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா எபிசோட்ஸில் இன்னைக்கு டே 2. இன்றைக்கி நம்ம 4 படம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படம் வந்து நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு ஒரு சவுத் கொரியன் மூவி. அதை நாமளே சினாப்சிஸ்லாம் ரீட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணது. செகண்ட் படம் வந்து லலுபை ஃபார் த மவுண்டைன்ஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. மூணாவது படம் வந்து டீடால் பேலோ அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் மூவி. ஒரு ஸ்டோரி எனக்கு ஒன்லைனர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த் மூவி வந்து கேமல் அப்படின்னு ஒரு சைனீஸ் மூவி. இதில் 2 படம் 100% நான் கண்டிப்பாக போயிடுவேன். இன்னும் 2 படம் டிக்கெட் தான் மாறிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெல்கம் பேக். அட் த எண்ட் ஆஃப் டே 1 4 படம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப டைட் ஸ்கெட்யூல். ஒரு half an hour பிரேக் தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் பாஞ்சின் டூர் போர்வரியம்னு நிறைய இடத்துல டிராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி நோ அதர் சாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம மூவியோட டைட்டில் தான் கதை. ஒரு கேரக்டர், ஹீரோ அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல. ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நடக்குது. அதனால அவங்க வீட்டில் இருக்க வசதிகள் எல்லாம் அவங்க இழக்க வேண்டியதா இருக்கு. தன் ஃபேமிலியோட வசதிகளை திரும்பி அந்த ஃபேமிலிக்கே கொடுக்கறதுக்காக ஒருத்தன் எந்தெந்த ஆப்ஷன்ஸ்க்கெல்லாம் போறான். நோ அதர் சாய்ஸ். அவனுக்கு ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிற கதையை எடுத்துட்டு அதுக்கு அவனுக்கு தர சிக்கல்கள், அதை சால்வ் பண்ற விதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் நான் இதை மீன் பண்றேன். ஆனா ஒரு ஷாட்டும் அவங்க மேக் பண்ணது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், இட்ஸ் அமேசிங். சினிமாட்டோகிராஃபி ஒரு ஷாட் ஆரம்பிக்கும் போது அந்த ஷாட் எங்க ஆரம்பிக்குது, அது அந்த ஷாட்டோட கண்டினியூட்டியில அந்த ஷாட் எங்க போய் முடியுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டா வித்தியாசமா சொல்லியிருக்காங்க. அட் வாஸ் அமேசிங். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. 2 இடத்துல பேரலா நடக்கிற நிகழ்வை இங்க ஒரு ஷாட் அங்க ஒரு ஷாட்னு எப்பயும் போல பிரிச்சு அதை நமக்கு புரியுற மாதிரியும் காட்டி ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. டயலாக்ஸ் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. டயலாக்ஸ் தான் இந்த கதையை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது. பட் பிகாஸ் இட் இஸ் அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி, அந்த ஸ்டோரி நம்ம கன்வின்ஸ் ஆகவே மாட்டோம். இது சரியா தப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள வர மாதிரி ஒரு ஸ்டோரி. அதை டயலாக்ஸ் அண்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் மேக்கிங்ல ரொம்ப கன்வின்சிங்கா எடுத்திருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது தான் இந்த ஃபெஸ்டிவலுக்குள்ள இந்த படம் வந்ததுக்கான காரணம்னு நினைக்கிறேன். டயலாக்ஸ் உண்மையாலுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரியலி இட்ஸ் அ ஒர்த் மூவி. மூவி நம்பர் 2 லலுபாய் ஃபார் த மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் பார்த்தோன்னே இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் உண்மையாலுமே வேற டிக்கெட் கிடைக்காதனாலதான் இந்த படத்துக்கு போனோம். இட் இஸ் அ டாக்குமெண்டேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நான் படித்தேன் இட் ஹேஸ் நோ டயலாக்ஸ் அப்படின்னு. என்னடா டாக்குமெண்டேஜ் டயலாக்கும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக உட்காந்துருந்தேன். படம் ஆரம்பிக்கும் போது தேட்டர் ஆல்மோஸ்ட் 80% ஃபுல் சீட்ல இருந்துச்சு. பட் படம் முடியும் போது 20% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் ரிமைன் பண்ணோம். நாங்கள் அந்த அளவுக்கு படம் என்ன அப்படின்னா, நாம ஒரு டிராவல் பண்ணும் போதோ எங்கேயாவது அவுட்டிங் போகும் போதோ ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸை நம்ம பார்ப்போம். எப்படின்னா, ஒரு உயரமான மரங்கள் இருக்கும். கொடைக்கானல் இருக்க பைன் ஃபாரஸ்ட் நம்ம எட்டி அண்ணாந்து பார்க்குறோம். ஒரு பெரிய லாங்கா ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு சீனரிஸ் பார்க்குறோம், ஒரு மலைகளை பார்க்குறோம், ஒரு காடை பார்க்குறோம், ஒரு அருவியை பார்க்குறோம், ஒரு ஆற்றை ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா கீழே நம்ம ஹில் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் தரையில படுத்துட்டு வானத்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour நம்ம பார்க்கறதுக்கு வேண்டிய கட்டாயம். இந்த மாதிரி சீனரிஸை ஒரு 20 செகண்ட்ஸ் to 30 செகண்ட்ஸ் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 300 ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு 1.25 மணி நேரம் படமா கொடுத்தது தான் இந்த டாக்குமெண்டேஜ். 15 செகண்ட் to 20 செகண்ட்ஸ் ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, அந்த ஷார்ட்ஸ் அவ்வளவுதான். மறுபடியும் அடுத்த 15 to 20 செகண்ட்ஸ் வேற ஷார்ட்ஸ் காட்டுவாங்க, அதுதான் அடுத்த ஷார்ட்ஸ். இப்படிதான் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போகுது. யாராலையுமே உட்கார முடியல. பட் ஒரு ஷார்ட்ஸுமே நாம உண்மையாலுமே ரசிக்கக்கூடிய ஷார்ட்ஸ் தான். இதை பார்த்த ஒரு வித்தியாசமா இருக்கு. இது நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ் நின்று பார்த்துட்டு போவோம்ல. ஒரு கல் இருக்கு, அந்த கல் பாதியா உடஞ்சிருக்கு, அந்த கல்லுல ஒரு நல்ல ஆர்கிடெக்சர் இருக்கு அப்படின்னா அது ஒரு 10 செகண்ட்ஸ் பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைச்சது. தேர்ட் மூவி டீடால் பேலோ. இது ஆக்சுவலா சினாப்சிஸ் படிக்கும் போதே, அந்த ஒன்லைனர் படிக்கும் போதே நான் இதை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னன்னா, அந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஆக்டர் நடிச்சவரை நாங்க நேர்ல பார்த்தேன், அவங்க பேசினாங்க. இது ஒரு தாத்தாக்கும் ஒரு பேத்திக்கும் நடக்கிற ஒரு பாசக்கதை அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைனர். ஒரு தாத்தா ஃபேமிலியை விட்டு ஐசோலேட் ஆகி வாழ்றாரு. அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஆக்சுவலி கான்டாக்டே இல்லாமல் இருக்காரு. திடீர்னு ஒரு ஃபோன் கால், அந்த ஃபேமிலிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த பேத்தியை பார்த்துக்க யாருமே இல்லாதனால கோர்ட் அந்த பேத்தியை தாத்தா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாத்தாவும் பேத்தியும் தெரிஞ்சுக்கிறாங்க. மீட் பண்றது கூட கிடையாது. அவங்க 2 பேரும் இப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில எப்படி அந்த குழந்தை அந்த தாத்தாவோட வாழ்வியல தொடருது அப்படிங்கறது தான் கதை. ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ரொம்ப மென்மையான கதை. இதுல ஸ்கிரீன் பிளேவை சுவாரஸ்யமாக்குறதுக்காக நிறைய சட்ட சிக்கல்கள் வருது. சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கோர்ட்ல இருந்து அவருக்கு ஒரு நெருக்கடிகள் வருது. இதுக்கு நடுவுல அவருக்கு ஒரு மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிசீஸ்க்குள்ள அவர் போறாரு. தானே முன் அந்த குழந்தைய என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்ற சீன்லாம் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஸோ
ரொம்ப ஹார்டா ஒரு பாச கதையா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப கன்வின்சிங்காகவும் இருந்தது. உண்மையாலுமே ஒரு 1 hour 45 minutes அந்த படம் போனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சென்டிமெண்டலி நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. இந்த லாஸ்ட் மூவி, இன்னைக்கான லாஸ்ட் மூவி கேமல் அப்படின்னு ஒரு சைனீஸ் மூவி. இந்த மூவியோட கதை ஆஸ் யூஷுவல் ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னியோட ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபெஸ்டிவல்ஸ்ல நீங்க நிறைய பார்க்க முடியும். ஒருத்தரோட டிராவல் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகுது. இங்க ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுலயே தன்னோட பிறந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டுட்டு தனியா வந்துட்டாங்க. அவங்க திரும்பி ஒரு சின்ன காரணத்துக்காக அவங்க அப்பா அம்மாவை தேடி போறாங்க. அவங்களோட முன்னோர்களை பத்தின தெரிஞ்சுக்க போறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. அவங்க யாரெல்லாம் மீட் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் நடக்குது, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, அவங்க மீட் பண்ணாங்களா இல்லையா, கடைசியா அவங்க மனசுல எவ்வளவு தூரம் மாற்றங்கள் வந்தது, லைஃப்பை பத்தின மீனிங்கை தெரிஞ்சுக்க போகும்போது அவங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. பட் வெரி 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 சாஃப்ட் அண்ட் ஸ்லோ மூவி. படம் ரொம்ப ராவா ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஒரு சின்ன ரோல் பண்ற கேரக்டர் கூட கேரக்டருக்குள்ளேயே இருந்தாங்க. சினிமேட்டிக்காக அந்த ரோலை எக்ஸ்டெண்ட் பண்ணாம, ரொம்ப அதிகமா தன்னோட நடிப்பை காட்டாம, ரொம்ப அளவா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை ரியலிஸ்டிக்கா கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னா, இதுல நான் எஸ்எஃப்எக்ஸ் கத்துக்கிட்டேன். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு படத்தை எப்படி லைவ்லியா கொண்டு போகும் அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. Day 1 நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். மறுபடியும் நாளைக்கு Day 2ல பார்ப்போம். Until then, bye. உங்களுக்கு இந்த IFFI பத்தி ஏதாவது ஒரு டவுட்ஸ், ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.